ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது விவான் குட்டியோட காரை நல்லா தொடச்சி சார்ஜ் போட்டு வைக்க போகிறேன். இதை வாங்கி ஒரு வாரம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாவம் நம்ம அது வெளியில் எடுத்துகிட்டு போனால் தானே குழந்தை அதில் உட்காரும். நான் கொஞ்சம் அப்படியே அந்த வேலை அந்த பலூவில் அப்படியே மறந்துட்டேன். ஸோ இப்போ திருப்பி இதை எடுத்து நான் தொடச்சி குழந்தைய ஈவினிங் அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கார் வாங்குகிறோம், இல்லை நம்ம இந்த என்ன சொல்கிறது பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வாங்குகிறோம் அப்படின்னா இதை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பேட்டரி போயிடும் அண்ட் சார்ஜ் ஏறாது. செகண்ட் குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அதில் உட்காந்தாலும் அவங்க சைஸ் பத்தாது. ரேவந்த்க்கு அப்படி தான் ஆச்சு. அவன் நல்லா வளர்ந்த பிற்பாடு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன் பாருங்கள், அந்த பொம்மை பைக், இந்த மாதிரி பேட்டரி பைக். அது அவனுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விவான் குட்டி இப்போ இதை நல்லா அடித்து விளையாடுற மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் ஒரு திருப்தி இருக்கும். குழந்தை வாங்கி கொடுத்தோமே அழகாக நல்லா வச்சு விளையாடி இருக்கானே அப்படி திருப்தி இருக்கும் இல்லையா? நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ் எல்லாம் சரி அடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம். அவங்க வளர்ந்துருவாங்க, அது சின்னதாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் குழந்தை நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை நம்ம விளையாட வைக்கணும். ஸோ இப்போ நல்லா பேட்டரி போட்டு வச்சுருக்கேன். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் விவான் குட்டி இதில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். ஸோ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவன் கொஞ்சம் எங்கேஜாக இருந்தான் அப்படின்னா நான் என்னோடய ஷூட்டிங், என்னோடய வேலை, என்னோடய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பார்த்துப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூடவே தான் நிற்பார். எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவான். எனக்கு நிம்மதியாக வேலை செய்யவே முடியாது. ஸோ அவனை பிடிக்கிறதே பாதி வேலையாக போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது சார்ஜை போட்டுட்டு அடுத்து தான் என் வேலையை பார்க்க போகிறேன். இந்த கால் முதல்ல போட்டுடா. சரியா உங்க எல்லாமே நல்லா ஈட்டரி சாத்ரா ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. ஓகே. கால உங்கடே. அந்த பிரேக் சுத்த முன்னாடி பிரஸ் பண்ணு. போ. அத ஆஃப் பண்ணாத. போடு. ஓடு. மெதி. காலம்க்கு. வா. அடுத்து. அம்மாவே இல்லையா? கேட்டோம். கிளைமேட்ல சேஞ்சஸ் வந்தாலும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் நம்மளோட ஸ்கின் தான் இல்லையா? நமக்கு நல்ல ஸ்கின் கேர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட் போய் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அண்ட் அவரை உட்காந்து பேசி அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஆயிடும் இல்லையா? இனிமே அந்த பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம வீட்டில் உட்காந்தபடியே கியூர் ஸ்கின் ஆப் டவுன்லோட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட ஆன்லைன்ல ஃப்ரீயா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு அங்கே எதுவும் சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க ஹெல்த் ரிலேட்டடா நீங்க உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, பிசிஓடி இருக்கா, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு போட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப சேஃபா தான் இருக்கும். ஸோ உங்க போட்டோஸை பார்த்துட்டு உங்க ஸ்கின் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதுவும் பியூர் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். ஆஷா 100 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஆஃப் கிடைக்கும். கூப்பான் கோட் அண்ட் அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னை நல்லா அனலைஸ் பண்ணி கொடுக்கறதான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சேஃபாவும் ரொம்ப ஜென்டலாவும் நம்ம ஸ்கின்ல இருக்கும். அண்ட் எனக்கு இருக்க ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன். நான் அதான் அவங்க சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சைட்ல பிளாக்கா இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த கியூர் ஸ்கின் ஆப் டவுன்லோட் பண்ணி அங்க டாக்டர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னப்போ அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஜெல், ஃபேஸ் வாஷ், சீரம் சொல்லிட்டு எனக்கு ஒரு 4 விதமான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டினியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் படிப்படியா கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க கியூர் ஸ்கின் ஆப் டவுன்லோட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட சஜஷன்ஸ் கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறுபடியும் சொல்ல செக் பண்ணி பாருங்க.
ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிளம்பிட்டேன். நானும் என்னோட க்ளோஸ் ரிலேஷனும் கிளம்பியிருக்கோம். ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கோமாதா வாங்கணும் அண்ட் நிறைய கொஞ்சம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் டி நகரில் இருக்கு இல்லையா, அங்கே தான் கிளம்பியிருக்கோம். நான் கோமாதா அங்கே லாஸ்ட் டைம் போனப்போ பார்த்துருந்தேன். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் நிறையவே வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி எனக்கும் ஒன்று வேணும். அண்ட் அங்கே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்கிராவிங் பண்ணி டீட்டெயிலிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி நான் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கோமாதா கிஃப்ட் கொடுக்கலாமா இல்லைனா துளசி மேடம் கிஃப்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கோமாதா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு அக்கேஷனாக இருந்தாலும் கோமாதா நம்மளை ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறப்போ அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எனாமல் போட்டுலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் துளசி மேடம் கூட பார்த்தோம். பட் அவங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸில் ஒரு கோமாதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் அவங்க பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோமாதாக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 கோமாதா வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் நானும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குட்டியாக வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. அது ரொம்ப கருத்து போயிடுச்சு. நான் அதை க்ளீன் பண்ணாலும் அந்த பேக் டு அந்த நார்மல் கலர் வரவே இல்லை. ஸோ ஓகே நம்ம வீட்டிலும் இல்லை. ஸோ நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா போலாக அதே மாதிரி நல்லா சாலிடாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. இதோட கிராம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 272 கிராம்ஸ் நினைக்கிறேன். நல்லா வந்து உங்களுக்கு கனமாக இருந்தது. பட் சாதாரண பசு கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வெள்ளியில் ரொம்ப அழகாக ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த டீட்டெயிலிங்ஸோடு இருந்தது. பட் இப்போ நான் வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். 75 கிராம்ஸ் வருது. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளியிலேயே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நல்லா சாலிடாக நல்ல டீட்டெயிலிங்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிலைன்றது. எனக்கு பாதோட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இல்லைனா கூட அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோமாதாலேயே நல்லா ஹெவியாக பெரிய சைஸில் ஆன்டிக்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் 2-3 வேறு நகை கடைக்கு போயிருந்தேன். ஜிஆர்டி போயிருந்தேன். அப்புறம் 2-3 ஷாப்ஸ் போயிருந்தேன். அங்கே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எவ்வளோ டீட்டெயிலிங்ஸோடு இல்லை. இது காமதேனும் ரொம்ப அழகாக ஆன்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வாழை மரம் நான் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து தொட்டாலே உதிர்ந்து போகுது. பட் நான் கொஞ்சம் அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி அதாவது ஒரே செட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போது இதை வந்து வாங்குறது இப்போ சாத்தியமில்லாத விஷயம், அவுட் ஆஃப் பட்ஜெட். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து வாழை மரமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாராகி அம்மன் சிலையும் நம்மளுக்கு கடவுள் பிராப்தம் தான் வாங்கலாம். ஸோ வாழை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 கிராம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இதில் சின்ன சைஸும் இருக்குது. ஸோ சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எனாமல் போட்டு கலரோடு இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து அடுத்து வரப்போகிற ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறீங்கன்னா போய் பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சேம் கோமாதாலே நாங்கள் வந்து 10 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து இன்னொரு ஷாப் மெயின் பிரான்ச்சில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது டீட்டெயிலிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒன்று 50 கிராம், ஒன்று 49 கிராம் அந்த மாதிரி நிறைய வந்து கிராம் டிஃப்ரென்ஸில் இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் ரிலேஷனும் வந்து அவங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் ரொம்ப லக் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டும் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த நியூ இயரில் எனக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பெட்டியை பிரிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் ரொம்ப வருஷமாக இது பார்த்துட்டே இருந்தேன். பட் இது வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் நான் என்றைக்குமே அதை வாங்க ட்ரை பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கிஃப்டாக வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இந்த கடவுள் என்றைக்கு நம்ம பிராப்தம் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி எல்லாமே நம்ம கை கொடுவோம் இல்லையா, அதை தான் நான் நம்புவேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஒரு அழகான வாஸ்து மீனுக்கு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய டைம் வந்துருச்சு போல இருக்குது. சைனீஸ் வாஸ்து மீன் வாயில் ஒரு கோல்டு காயினோடு இருக்கும். உடம்பு ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் தான். இது ஒரு ஷோ பீஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாலும் எனக்கு என்னமோ பர்சனலாக இந்த நியூ இயர் அன்றைக்கி ஒரு லக் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு மனசில் படுது. ஸோ எல்லாமே நம்பிக்கை தானே, நம்பிக்கையோடு வைப்போமே. ஸோ எனக்கு எங்கள் ரிலேஷன் வந்து ரொம்ப ஆசையாக இல்லை நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி வரும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, கடவுள் பிராப்தம் அண்ட் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் நல்லதாகவே நடக்கும். இந்த வாயில் ஒரு காயின் ஒன்று வைக்கணும் இந்த மாதிரி. ஸோ நம்ம அதை செட் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து சில திங்ஸ் மாற்றி ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். வீட்டை கொஞ்சம் நியூவாக மாற்ற போகிறேன். அப்போ ஒரு அழகான இடம் இந்த மீனுக்கு கொடுக்கலாம். இந்த மீன் எப்படி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக தங்க நாணயங்கள்,
கீழே ஃபுல்லாக தங்க நாணயங்கள். பார்த்தாலே ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிஃப்ட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஸ்நாக்ஸ் டைம் ஆகிடுச்சு. வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ஏர் ஃப்ரை வந்து யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலான்னு பார்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா வந்து துணி வச்சு வைப் பண்ணிவிட்டு உள்ளே அந்த டிப் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது போட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரைஸை ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாக நிறைய பேர் ஏன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, நிறைய டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, ஆயில் இருக்கும் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப மினிமலான ஆயில் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ஏர் ஃப்ரை பற்றி நிறைய உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ திருப்பி நான் ரிவ்யூலாம் கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் இந்த ட்ரே மட்டும் கீழே வச்சு இந்த ஃப்ரைஸ் அப்படியே உள்ளே இறக்கிடலாம். இது ஒரு பேக்கெட் ஃப்ரைஸ், இது ரெடிமேட் ஃப்ரைஸ் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஜஸ்ட் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஆயில் பாட்டில் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அமேசானில் டைப் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆயில் பாட்டில் டைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான பாட்டில்ஸ் வருது. அண்ட் அதில் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4 வாட்டி நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அந்த ஏர் ஃப்ரையர் மிஷினுக்குள்ளே வச்சிடலாம். ஈவினிங் வந்தாலே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன சமைச்சு கொடுக்குறது உங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்றது ஒரு பெரிய நம்மளுக்கு சேலஞ்சிங்காக இருக்குல்ல. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து ஆப்ஷனாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஃபேன்சி ஃபுட்டும் கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லி குழந்தைய ரொம்ப போர் அடிக்காமல் அப்பப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேஃபல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சமோசா, ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணுறேன். சூப்பராக செம்மையாக நமக்கு ஏர் ஃப்ரை பண்ணி கொடுத்துரும் மினிமல் ஆயிலில். ஸோ டயட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரசித்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து கொத்தா எடுத்து வச்சு கொஞ்சம் கெச்சப் போட்டு கொடுத்துரும் அப்படின்னா ரேவன் சாப்பிட்ருவான். ரேவன்த்துக்கு நேற்று வேஃபல்ஸ் பண்ணி கொடுக்கல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவன் டயர்டாக தூங்கிட்டான். ஸோ அதனால் அந்த வேஃபல் பண்ணக்கூடிய அந்த நம்மளுக்கு அந்த பேட்டர் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவனுக்கு இன்றைக்கி 2 வேஃபல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்குது, அதையும் போட்டு கொடுத்தாச்சு. ஒரு வேலை பண்ணுறப்ப நம்மளுக்கு பல விதமாக டென்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். சமைக்கிறப்ப என்னை வந்து நோயின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஃபுட்டை எதுவாக இருந்தாலும் நம்மளை ப்ராப்பராக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் ரொம்ப அது வந்து கான்ஷியஸாக இருப்பேன். அதனால் கொஞ்சம் கோவம் வந்துடும் எனக்கு. அதனால் தயவுசெய்து சமைக்கிறப்ப யாருமே எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி கத்தி சொல்லிவிடுவேன். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? ஏனுங்க நம்ம ஒரு சமைக்கிறப்ப நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும் இல்லையா? அரைகுறையாக சமைக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் ஹாலில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ எதுவுமே டவுட் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே நம்ம ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு உள்ளே வரப்போ தான் 1008 டவுட் கேட்பாங்க. அப்போ தான் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். நான் திருப்பி ஹாலுக்கு சமைச்சிட்டு வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது வீட்டில், அதை டாப்பிங் போட்டு ரேவன் சாப்பிட்டுட்டான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சின்ன vlog கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு ரொம்ப அழகான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.